கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயிரம் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயின் உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, அவன் நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமென். நம்பிக்கையை விட்டு விடாதே, மறந்து போக பட்டினி போடலாம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியம் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொன்னீங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படா சொன்னீங்க ஐயா. யார் மறந்தாலும் எங்களை மறக்காதவர், எங்க உள்ளங்களை வரைந்தவர், எங்க பேசு அழைத்தவரே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. வா, அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரோ தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவருவல்ல உன்னை தெரிந்து கொண்டார். அல்ல என்று அல்ல, கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிள்ளைகள் சொன்னீங்க ஐயா. நீங்க கர்த்தரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார் சொன்னீங்களேப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுமே சொல்லியிருக்கீங்களே. அதனால் தைரியம் கொள்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் என்று, நீ வல்லவர் என்று, காக்க குருகளை போஷிக்கிறவர், எங்களை நாளை போஷித்து பாதுகாத்து வரீங்களே. ஓ, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சொன்னதல் எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவ உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. கற்று இன்று என்று மாறா சுதேசு மாறிடார். காய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இதோ உலகத்து முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்க சொன்னீர் ஆண்டவரே சப்பா. அதனால் தைரியம் கொள்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எங்களுக்குள் இருப்பவர் கர்த்தர் பெரியவர் என்று சொல்கிறோம். தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளையில ஆராதிக்க வந்திருக்கோம் ஐயா, சபையார கூடி வந்திருக்கோம் ஆண்டவரே. முகத்தை நோக்கி பார்த்தால் பார்வை வெளிச்சமாக மாறும். நீர் அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்க கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆயிரம் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமாண்டவரே, எங்கள் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் எங்கள் கடன் பெடுத்து எங்கள் தேவன் அப்பா.
இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் ராஜா, எல்லா பலவீனத்துக்கும், எல்லா குறைவுக்கும், மரண இரு பள்ளத்தாக்கி நடக்கும் போதும் என் கர்த்தர் கூட இருந்து என் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நான் நிற்பதெல்லாம் சுத்த கிருபை ஆண்டவரே. நான் நிர்மூலமாக இருப்பது, நான் அழுது போகாது இருப்பது உங்க கிருபையா, உங்க கிருபையானவரே. உங்க இலக்கங்களுக்கு முடிவில்லப்பா. என் தேவன் அன்பாக இருக்கிற தேவன் அப்பா, ஐஸ்வர்யத்து மிகுதியுள்ள தேவன் ஆண்டவர் தகப்பனே, மன்னிப்பதில் உதாரண உள்ள தேவன் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ தேவனே, ரட்சிக்கிற நாமம் ஐயா, விடுதலையாக்கிற நாமம் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. வானத்தில் பூமியிலும் சர்வ அதிகாரமுள்ள நாமம், பேய்கள் ஓடும் நாமம், நோய்கள் சுகமாக்க நாமம், பாதாள நடுங்கும் நாமம். அப்பா ரட்சித்த நாமம் ஐயா, உன்னதமானவரே உயர்த்துகிறோம், உன் நாமத்தை கொண்டாடுகிறோம். அப்பா நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் மறந்து வீழும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்களும் மறந்து வீழும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. தேங்க்யூ அப்பா. பிதாவே, குமாரோட இயேசு நாமத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ரட்சகர நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. என் மீட்பர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, பறைசாற்றுகிறோம். இயேசு நாம் உயர்ந்த நாமம் ராஜா. தேங்க்யூ டாடி. நீ நல்லவர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, அதை நினைச்சு கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நாம பலத்த துருகம்,
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக சொன்னீங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் பிரியமானவர்களே ரட்சிப்பு இல்லை. ஓ இயேசு நாமமே உங்கள் ரட்சிக்கிற நாமம், உங்கள் மீட்கிற நாமம், உங்கள் விடுதலை கொடுக்கிற நாமம், உங்கள் காயம் குணமாக்குற நாமம், உங்கள் கண்ணீரை துடைக்கிற நாமம், சமாதானத்தின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். glory glory glory. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்து பரிசுத்தம் உண்டு, எனக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் எனக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. glory. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மகிமை மகிமை இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஐயா, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே, வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய அப்பா இயேசு என மகா பிரதான ஆசாரியரே, எங்களுக்கு பிதாவில் வலது பாஸ் விட்டிருக்கிற நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆவியானவரே உயர்த்துகிற தகப்பனே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியாஸ்தரே, எங்களுக்கா பரிந்து பேச நல்ல தகப்பனே. ஓ தேவனே திருக்கிறப்பா, மனுஷகுமாரனே உயர்த்துகிறோம் ராஜா. ரட்சகரே, மீட்பரே, பிதாவரே, பேரான குமாரனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கோடான கொடி கோடான கொடி கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ ரட்சிப்பு இலவசமா கொடுத்தீங்களப்பா, நீதியை கொடுத்தீங்களே தகப்பனே. தேவ சமூகம் நிற்கும்படி எங்களுக்கு ரத்தத்தினாலே தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்களப்பா. ஓ உமக்கு நன்றி நன்றி. மகாதியா ஆராதிக்கிறோம், ஆவியாக உயர்த்துகிறோம். ஒருவரும் சேராவொலியிலே வாசம் செய்திட எங்கள் தேவனே. மனிதரில் யாரும் கண்டிதா மகிமையில் உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்போம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். அவரே ஆல்பா ஒமேகா, அவரும் தொடக்க முடிவில்லாதவர், நீடித்த ஆயுசு நாட்கள் உடையவர், மரணம் இல்லாதவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர்,
நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், அவரே பரிசுத்தர், அவரே மகத்துவர். ஓ ஆராதிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் சோதரம் தகப்பனே, தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் உருவம் கிடையாது. அவருக்கு இஸ் ஆசம் காட். அவரே சர்வத்தையும் படைத்தவர், வார்த்தை உலகத்தை தாங்குகிறவர். தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். பிதா சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பிதாவை நீ ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க காலம் வந்துடுச்சேன்னு. ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. நீ மொத்தம் இருப்பதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ராஜா. உன் பிரசனத்துக்காக நன்றி அப்பா. வேதம் சொல்கிறது, சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வெளியிலே வாசம் செய்கிறவர் அவர். ஒருவரும் ஒரு நாள் பார்க்கவே முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், நீதி அரசர் அவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நாமமுடையவர். ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அக்கிரமத்திலும் பாவத்தை மறுத்து போய் நம்மளை சாவடிக்காம பாவத்தின் சம்பளம் மரணம் நமக்கு கொடுக்கணும். ஆனால் தேவன் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி யாரெல்லாம் அவர் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நித்திய மீட்பை ஜீவனை கொடுக்கும்படி இயேசு பூமிக்கு வந்தாரே, அதற்காக நன்றி, நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம் தகப்பனே. நான் கெட்டு போகக்கூடாது ராஜா, நீங்கள் அழைச்சிங்களா ஆண்டவரே. நான் அழிந்து போகக்கூடாது, நீங்கள் இறக்கம் செஞ்சீங்களப்பா, தைரியம் காமிச்சிங்களப்பா. ஓகே, நன்றி, நன்றி அப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஏசப்பா. தரை மட்டும் சாஷ்டாங்கமாய் பணிந்து குனிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் என்று சொன்னீங்கப்பா. உம்மை துதிக்கிற எந்த இடத்திலும் வந்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர். தூரத்திலிருந்து உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டவர்கள் யூடியூப் வாயிலாக வார்த்தையை கேட்க தானிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களோடு பேசுவீராக. என் வாயிலே வார்த்தையை வைத்தும் கரத்தை நாளினால் மறைப்பீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, திருப்பத்தை கொண்டு வரட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் மத்தேயு, மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 17, 18 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பாஸ்டரால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன எழுதியிருக்கா, இல்லை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன எழுதியிருக்கா? நல்லா பாருங்க. பாஸ்டரா விசுவாசியா? பாஸ்டரும் எழுதல, விசுவாசியும் எழுதல. விசுவாசிக்கிறவர்களால். பாஸ்டரா இருந்தாலும் விசுவாசிக்கணும், விசுவாசியா இருந்தாலும் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை படிப்போம். 15, 16 படிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, யாரை பார்த்து சொல்றாங்களாம்? ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன சொல்றாரா? ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய். எங்க போகணுமா?
உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் உலகமெங்கும் போறாங்க. எதுக்கு? சுத்தி பார்க்க போறாங்க. சுத்தி பார்க்க தான் போறாங்களே தவிர சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போல. அப்படியே பக்கத்து தெருவுக்கே போனாலும் அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை பேசதான் போறாங்களே தவிர்த்து, அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை தான் சொல்ல போறாங்களே தவிர்த்து, கொஞ்சம் சொல்லுங்க அவங்க கிட்ட, அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை தான் சொல்ல போறாங்களே தவிர்த்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு போல. அதாவது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதாவது கர்த்தர் சொல்றார்ல, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், நீ இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்படி நம்ம மற்ற இடத்துக்கு போயிட்டு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களா இருப்போமானா, அதாவது சுவிசேஷனா என்ன, சுவிசேஷனா ரொம்ப பிரம்மாண்டமான காரியம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய காரியம், மழை அளவுக்கு பிரசங்கம், ஆதியாமிலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சொன்னீங்களே கையை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்டிப்பாக யாரோ நம்ம போய் பேச போகிறோன்னா அவங்க ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. அம்மா ஏம்மா கவலைப்படுற, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்குமே இருக்கு, நீங்கள் அவரை நம்புங்க. அவர் உங்களுக்காக 3 பாயிண்ட்டு, உங்களுக்காக ஏசப்பா இந்த பூமியில் பிறந்தாரு, உங்களுக்காக ஏசப்பா இந்த பூமியில் பிறந்தாரு, உங்களுக்காக ஏசப்பா சிலுவையில் மரிச்சாரு, உங்களுக்காக ஏசப்பா உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து என்ன பண்ணுறாரு, வேண்டுதல் செய்கிறாருமா, உங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுறாரு. நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, நேற்று நான் உங்களுக்கு என்ன சொன்னோம், நேற்று நைட்டு எப்படி ஏசப்பா பிதாவிடத்தில் வலது பரிசத்தில் அமர்ந்து வேண்டுதல் செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அதை எப்போதும் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு அப்பா பக்கத்தில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு அப்பா பக்கத்தில் குழந்தை உக்காந்துட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணோம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கும். கரெக்டுங்களா? என் பொண்ணு தான் உதாரணமாக சொன்னேன். என் பொண்ணு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ணாது, பேசாமல் இருக்காது, பேசிக்கினே இருக்கும். அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுமா, அப்பா பென்சில் இல்லைப்பா, ரப்பர் இல்லைப்பா, டாடி ஒரே ஸ்கேல் மட்டும் வாங்கித்தாங்களேன், டாடி ஒரே சார்ட்டு மட்டும் வாங்கித்தாங்களேன், கேட்டுக்கினே போகுமா. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவாரா, அம்மா அப்புறம் வாங்கி தரமான்னு வாரான். கண்டினியூவாக கேட்க 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 வண்டியை நிறுத்தி வாங்கி கொடுத்து தான் போவாரான். ஏன்னா கேட்டுக்கினே இருக்குல்ல. பொல்லாத மனுஷங்க கூட என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்க கண்டினியூவாக கேட்டுக்கினே இருந்தா சரிம்மா வாங்கி கொடுத்துடலாம், ஒரு 5 ரூபா பேன் அப்படிமா, அப்போ வாய முடிக்கும். சரி இன்னையோட முடிஞ்சு போச்சா, நாளைக்கும் டாடி அம்மா ஸ்நாக்ஸ் கொடுக்கல டாடி, ஒரு பிஸ்கெட் வாங்கித்தாங்க டாடி. சரி கரெக்டுங்களா? அப்போ பொல்லாத மனுஷங்களே பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம வாங்கி கொடுக்குறோமா இல்லையா? நம்ம பைசா இல்லைன்னு வாங்கி கொடுக்காம இருக்கிறது கிடையாது. பிள்ளைங்க கேட்குறாங்களே, வாய் திறந்து கேட்குறாங்களே, வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கில் கேட்குறாங்க, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாயில் தானே கேட்குறாங்க, வாங்கி கொடுத்துட்றோம். கரெக்டுங்களா? நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை பிள்ளைங்களுக்கு செய்கிறோமா செய்கிறது இல்லையா? செய்கிறோம். அப்போ பிதா எவ்வளோ பெரியவர், வானத்தையே அவர் தான் உண்டாக்குனாராம், ஆதியில் பூமியே அவர் தான் உண்டாக்குனாராம். கரெக்டுங்களா? ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தகப்பன் அவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், நீரூற்றுகளை உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட தகப்பனிடத்துல பக்கத்துல குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இப்படி உட்கார்ந்திருப்பாரு, பரிந்து பேசுகிறார். என்ன பண்றாரா, அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் கையை கட்டின உட்கார்ல, பரிந்து பேசுறாராம். வலது பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம், பரிந்து பேசுறாராம். நம்ம நினைக்கலாம் ஏன் இடது பக்கத்துல உட்காரலாமே, அப்படி கிடையாது. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னா வலது பக்கத்துலயும் வக்கீல் நிற்பாராம், இடது பக்கத்துலயும் வக்கீல் நிற்பாங்களாம். வலது பக்கத்துல இருக்கிற வக்கீல் என்ன பண்ணுவாராம், அவங்க செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லுவாங்களாம். இடது பக்கத்தில் இருக்கிற வக்கீல் என்ன பண்ணுவாராம், அவர் செஞ்ச தீமையெல்லாம் சொல்லுவாங்களாம். ஜட்ஜ் என்ன பண்ணுவார், வலது பக்கத்தையும் பார்ப்பாராம், இடது பக்கத்தையும் பார்ப்பாராம். எது கரெக்டான தீர்ப்போ அதை வழங்குவாராம். ஆனால் நம் கர்த்தர் இடது பக்கத்தில் குற்றம் சுமத்துகிறவரா இல்லை,
வலது பக்கத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எப்படி பரிந்து பேசுறாரு அப்படின்னா, என் பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், என் பிள்ளைக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கேன், என் பிள்ளை என்னை ஆராதிக்க வந்திருக்கு, என் பிள்ளை எனக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்குது, இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு எனக்காக உபவாசம் இருந்து திறப்புல நின்று ஜெபிக்குது என் பிள்ளைன்னு சொல்லி என்ன பண்றாரு, பரிந்து பேசிக்கினே இருப்பாராம். அப்ப பிதா அமைதியா கை கட்டின்னு இருப்பாரா? யார் அந்த பிள்ளை? உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளை யாரு? ஓ, உங்க நாமத்துல போயிட்டு குமாரனே உங்க நாமத்துல போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்குதா? உங்க நாமத்துல போயிட்டு அது பாடுகள் அனுபவிக்குதா? பாடுகள்னா என்ன? பாடுனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாடுனா வீட்டுல ஒரே பண கஷ்டங்க, ஒரே பாடு. அது பாடு இல்லை, அது தரித்திரம். அந்த தரித்திரத்தை நீ ஏத்துக்கோன்னு சொல்லல. நீ பணம் இல்லாம வறண்டி சொரண்டி வாழு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அந்த பாடு உனக்கு வேணாம். ஒரே பாடுங்க. என்ன பாடு? உடம்பெல்லாம் வியாதி. அது பாடு சொல்லல. ஆண்டவர் சிலுவையில உன் வியாதியை சுமந்துட்டாரு. அந்த கல்வாரி சிலுவையில உன் நோய்களை சுமந்துட்டாரு. அந்த கல்வாரி சிலுவையில உன் தரித்திரத்தை அவர் சுமந்துட்டாரு. அந்த பாடு உங்களுக்கு வேண்டாம். அந்த பாடு அவர் சொல்லல. எது கர்த்தருக்காக நாம் சுமக்கிற பாடு என்றால், இன்னைக்கு நான் போய் இயேசுவை பத்தி சொல்லும் போது இன்னும் சும்மா இயேசு இயேசுன்னு வந்துடுற, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூஞ்சி என்ன ஆகுது? அது ரொம்ப வேதனையா இருக்கும். அதுதான் பாடு. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுனா அதுதான். ஒரு கைப்பிரதி கொடுக்கும்போது ஒரு 100 கைப்பிரதி எடுத்துன்னு போறோம்னா 99 பேர் வாங்கிடுவாங்க. ஒருத்தன் சொல்லுவான் மேலே கீழே பார்த்து, போமா அதில் எங்கே எத்தனை வராத போ அப்படி சொல்கிறான் பாருங்க. அதை நம்ம அமைதியாக சகிச்சுன்னு போகிறோம் பாருங்க, அதுதான் பாடு. அவங்ககிட்ட போயிட்டு சேலையை தூக்கி வச்சுக்கினேன், என்னடா நான் கொடுப்பேன் என் கைப்பிரதி, வாங்கினா வாங்கு வாங்கலனா போ, அப்படி மூஞ்ச வேலையை பார்த்துக்கின்னு போ, அது சொன்னால் வேலைக்கு ஆகாது. அப்போ நீ பாடு அனுபவிக்கலன்னு அர்த்தம். நான் கிறிஸ்துவின் நிமித்தம், யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். அவன் சொல்லும் போது அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு நான் போயிடுறேன் பாருங்க. ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிச்சாங்களாம். என்ன அடிச்சாங்களாம்? நம்ம சொல்லிடுறோம் ஆணி அடிச்சாங்க கையில. சரி வாங்க ஒரு பின்னத்துக்கு உங்க கையில குத்துறேன், வலிக்குமா வலிக்காதா? பின்ன நான் எடுத்துன்னு வந்தாலே ஓடி போடும். கரெக்டுங்களா இல்லையா? ஏன் நீங்க ஏன் ஓடி போறீங்க? நானே ஓடி போயிடுவேன். கரெக்டுங்களா? அது பின்னு குத்துனா தெரியும், பின்ன எடுத்துன்னு வந்து குத்துனா வலிக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஆணி அவங்க எடுத்துன்னு வந்து ஆணி எடுத்துன்னு வராங்க, சுத்தி எடுத்துன்னு வராங்க. எதுக்கு? செவுத்துல அடிக்கவா? செவுத்துல அடிக்கலப்பா, அவர் கையில அடிக்க. அதுவும் ஒரு ஆணி சும்மா அதோ இவ்வளோண்டு மெலிசா இருக்குமே, அப்படி கிடையாதான். அது எப்படியும் 5 அங்குலம் 6 அங்குலம் அப்படியே இவ்வளோ பெருசு இருக்குமா, ஒரு ஜான் அளவில். அப்படின்னா அது கையில போகணும், கட்டையில போகணும், கட்டையில போய் பின்னாடி மடக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஆணியா இருக்கும்? அவ்வளோ பெரிய ஆணியும் சுத்தியும் எடுத்துன்னு வரும்பொழுது அவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? அவர் ஒரு மனுஷனா இருந்தார். உண்மையா அந்த இடத்துல நம்ம இருந்திருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அதனாலதான் சீஷர்கள் துண்டை காணும் துணியை காணும் ஓடினாங்களாம் எழுதியிருக்கு. ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு நிர்வாணமா ஓடினாங்கன்னு எழுதியிருக்கு. கரெக்டுங்களா? அவங்க எப்படி ஆணிடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்றோம் சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த இடத்துல நீ நான் அந்த ஓடி போயிருப்போம். கரெக்டுங்களா? அவங்க என்ன பண்ணாங்களாம்? மறுதளிச்சாங்கன்னு எழுதியிருக்கு, சபிச்சாங்கன்னு எழுதியிருக்கு. கூடவே இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம்? சபிச்சாங்களாம். ஏன்? அந்த வலி வேதனை அவங்களுக்கு தெரியும். மாட்டினா அவ்வளோதான்டா. என்ன பண்ணாங்க? சபிச்சுட்டு ஓடினாங்களாம். இன்னைக்கு வட மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க? குங்கம் வச்சுக்கோ அப்படின்னு மறுதளிக்கிறாங்க. ஏன்? தெரியும் அடித்தா எவ்வளோ வலி வேதனை. கரெக்டுங்களா? அதனால அவங்க ஊழியமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க, மறுதளிக்க தான் செய்வாங்க. நெத்தியில் குங்கம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறது ஆண்டவரே? அவங்க மனசு படுகிற வேதனை கொஞ்சம் நஞ்ச கிடையாது. அந்த பாடுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி பாட ஆண்டவர் தமிழ்நாட்டில் உட்கார வச்சாரு, தூக்கி ஊப்பியில் உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்தில் உட்கார வச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. இங்கே உட்காந்துக்கிற நம்மளே மைக்கு பிடிக்கிறது கிடையாது, மெதுவாக நம்ம பேசிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு உட்கார வச்ச நம்ம நிலைமை என்ன?
ஆண்டவர் அந்த பாடுகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, சகிக்கும்படியா அவங்களுக்கு ஒரு கிருபையை கத்தர் தரார். நமக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நல்ல அழகாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிருபையின் நாட்களை நம்ம என்ன பண்ணுறோம், அமைதியாக கம்முன்னு உட்காந்துக்கின்னு வெட்டி கதை பேசிக்கின்னு உட்காந்துருக்குறோம். கிடையவே கிடையாது. கிருபையின் நாட்களை நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. ஒரு நாள் வரும், சுவிசேஷமே அறிவிக்கக்கூடாது என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த நாளை போய் சொல்லலாம் இல்லையா? யாராவது வீட்டில் கட்டி போட்டிருக்குறாங்களா? சுவிசேஷம் சொல்லக்கூடாது கட்டி போட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. போய் அழகாக போய் சொல்லலாமே. கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணோம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன பண்ணோம்? பிரசங்கிங்கள். இதில் சொல்லிடுறேன், ஆணி அடித்தவங்கள ஏசப்பா என்ன பண்ணாரு, மன்னிச்சிட்டாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி பிதா கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஒரு வார்த்தை ஆணி அடித்தவங்கள எதுக்குடா என் கையில் ஆணி அடிக்கிறீங்க விடுங்கடான்னு கூட அவர் சொல்லலையாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு என்ன பண்ண, திட்டலையாம். இதே நம்மளாம் தான் விட்டுருவோமா? அவனை குழிய தோண்டி புதைச்சி மண்ணை மூணாதான் நமக்கு நல்லாயிடும். கரெக்டுங்களா? கரெக்டாக செய்வோமா செய்ய மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் அவர்களை திட்டி ஒரு வார்த்தை பேசலை. ஆணி அடித்தவங்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னைக்கு குடும்பத்தில் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட சண்டை வழிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறோம், அவங்கள புச்சி திட்டி சபிச்சு அவங்கள ஒரு வழி இல்லாமல் ஆக்கிடுறோம். நான் என்ன சொல்கிறேன், தப்பு அவங்க மேலேயே இருக்கட்டும், நம்ம மேலே நியாயமே இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் பிதாவே அவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதுதான் பாடு. அந்த பாடு தான் கர்த்தர் சொன்னாரே தவிர்த்து, நான் வியாதியாக இருக்கிறேன் ஒரே பாடு, காசே இல்லை ஒரே பாடு, அதெல்லாம் பாடு கிடையாது. நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு வாழ்கிற, அதை உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த கல்வாரி சிலுவையில் நீ தரித்திரமாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் தரித்திரமாக தொங்குனாருன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. நம்ம ஐஸ்வர்யமாக வாழணும்னு தான் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரமாக தொங்குனாராம். இதை நம்ம விசுவாசிச்சா நம்மளை போல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம அம்பானிக்கே கடன் கொடுக்கலாம், ஆனால் அந்த அறிவு நமக்கு இல்லாதனால தான் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பிச்சைக்கார வேஷம் போட்டு உட்காந்துருக்குறோம். நம்ம கர்த்தருடைய நாமத்தில் ஐஸ்வர்யவான்கள். இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஐஸ்வர்யவான், நான் சொல்லுவேன் பணம் இருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யவான்னா, கர்த்தர் வார்த்தை அறிந்தவர்கள் தான் ஐஸ்வர்யவான். நம்ம எல்லாம் யாரு? ஐஸ்வர்யவான்கள். நம்ம என்ன சொல்றோம், பணம் இருந்தா பணக்காரன். கர்த்தர் பணக்காரன் சொல்ல, நீ ஐஸ்வர்யவான் சொல்றாரு. அவங்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, பணக்காரன். பணத்துல பக்கத்துல வியாதியை வச்சுன்னு இருக்கிறான், அவன் பணக்காரன். பக்கத்துல நோய் உள்ளவன். கரெக்டுங்களா? இன்னைக்கு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் மட்டும்தான் இருக்கும், நிம்மதி இருக்காது. அவனை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை சொல்றாரு, பணக்காரன் சொல்லலை, ஐஸ்வர்யவான். நீ எல்லாவற்றிலையும் ஐஸ்வர்யமாக இருக்கணும், ஐஸ்வர்யமாக இருக்கணும், எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்கணும், எல்லாவற்றிலையும் சுகித்து இருக்கணும். உனக்கு ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. ஒரு சாத்துக்குடியில் 11 சொலைகள் இருக்கும். எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். எண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சாத்துக்குடி அது எத்தனை சொலைகள் இருக்குன்னு? 11 இருக்கும். 10 இருக்காது, 9 இருக்காது, 11 இருக்கும். கரெக்டாக சிஸ்டர்? அந்த 11ல் 1 எடுத்துட்டாலும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? முழுசாக இருக்குமா? இல்லை, அதுக்கு வந்து ஒரு அறகுறையாக தான் இருக்கும். இன்னைக்கு உலக ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று இல்லாமல் அறகுறையாக தான் இருக்குது. யார்கிட்டே போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களாமான்னு கேளுங்களேன், நல்லா இருக்கிறேன்னு வாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அவங்கக்கிட்ட. அந்த கதை அந்த கதை அந்த கதை அந்த கதை ஒரு சினிமா படமே எடுத்துடலாம், அவ்வளோ கதை சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு குரங்கு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாக அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அப்போ நீங்களாம் யாரு? நம்மளாம் யாரு? ஐஸ்வர்யவான்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நம்ம என்ன சொல்றோம், நாங்கள் எங்கெங்க உலகெல்லாம் போறது? சரி, பக்கத்து தெருக்கு போ, பக்கத்து வீட்டுக்கு போ, உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போ. எங்கேயுமே போக முடியாதுங்க. சரி, ஃபோனை பண்ணு, ஃபோன்லேயே அது என்ன பண்ணி இயேசுவை பற்றி சொல்லு. யாரை பார்க்குறியோ கீரை விற்க வராங்க அவங்ககிட்ட ஆண்டவர் பற்றி சொல்லு. நான் ஆல்ரெடி இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது சின்ன குழந்தை, எங்கே போய் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது?
ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் உண்மை பற்றி சொல்லணும் ஆண்டவரே, எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க. என்ன சொல்லணும்? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உண்மை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். நான் 4 செவத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? நான் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் கைப்பிரதி கொடுப்பேன். மற்ற நேரத்தில் நான் வீட்டில் தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. அப்போது என்னாச்சு, எனக்கு நான் ஜபம் பண்ணிட்டு முடிக்கிறேன், ஆமேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் கவ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு அம்மா, டீ விற்கிற அம்மா, டீ தூள் விற்கிற அம்மா. இந்த டீ தூள் வாங்கிக்கிறியாமா அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. ஏசப்பா வந்து இவங்களுக்கு வந்து சொல்ல வைக்கிறாரு சொல்லிட்டு, வாங்கம்மா உள்ளே வந்து உட்காருங்க அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் அவனை பார்த்துருக்குறேன், உங்கள் அத்தை வீட்டுக்கு நீ வருவல்ல, அதாவது அந்த அம்மா நான் உடனே உள்ளே வாங்கன்னு கூப்பிடல, அந்த அம்மா நான் பார்த்த மாதிரி இருந்தது, எங்கள் அத்தை வீட்டானா பார்த்த மாதிரி இருந்தது. நான் கேட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், நீங்கள் எங்கள் அத்தை வீட்டான இருக்கீங்க தானே, எங்கள் அப்பாவோட சின்ன தங்கச்சி, அவங்க வீட்டான நீங்கள் இருக்கீங்க தானே அப்படி நான் கேட்டேன். ஆமாம் நீ கூட வருவேன், நான் பார்த்துருக்குறேன் அப்படியே. எனக்கு தெரிஞ்சதால் தான் நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்காந்தேன். நான் மூஞ்சி முகம் தெரியாதவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கல, எனக்கு தெரிஞ்சதால நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சேன். அப்படி பேசும்போது நான் டீ தூள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் பேசிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், சர்ச்சை பற்றி சொன்னேன், உபவாச ஜபத்தை பற்றி சொன்னேன். நான் தான் அவங்கள உபவாச ஜபத்துக்கு கூட்டின்னு போனேன். அதுக்கப்புறம் அவங்க மகளுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. ஆண்டவர் கூட்டின்னு போயிட்டு உபவாச ஜபத்தில் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சொன்னாங்க, பார்த்தனா உன்னை பார்க்கணும், உபவாச ஜபத்துக்கு வரணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்குது போல இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைங்க வந்தது. எல்லா பிரச்சனைகளும் நான் உபவாச ஜபத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்க வாழ்க்கை மாறி அவங்க பொண்ணு சொந்த வீட்டில் நல்லா இருக்கிறதா வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் அவங்கள கூப்பிட வைக்கல, அவங்களுக்கு என்ன சொல்ல வைக்கல, அவங்கள சபைக்கு நான் கூட்டின்னு போகல, எல்லாமே ஒரு நோக்கமாக தான் செஞ்சார். அப்போ நம்ம ஒரு ஜபம் பண்ணோன்னா ஆண்டவர் நம்மளை எப்படினாலும் பயன்படுத்துவார். நம்ம சொன்னாதான் அவர் செய்வார். கரெக்டுங்களா? நம்மளுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கர்த்தருக்கு தெரியணும். கர்த்தராய் வாலின்றா வந்து செய்மான்னு சொல்ல மாட்டார். நம்ம தான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். கரெக்டுங்களா? நான் செய்கிற ஆண்டவரேனா கர்த்தர் கொடுப்பாரு. அவராக வந்து நம்மக்கிட்ட திணிக்க மாட்டார். செய்யின்லாம் சொல்ல மாட்டார். செய்யுமா அப்படின்னு என் வழியாக சொல்கிறாரா, நீங்களும் ஆண்டவரே நான் செய்கிற ஆண்டவரேன்னா பயன்படுத்துவார். இல்லைனா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், செஞ்சு தான் ஆகணும், நீ செஞ்சு தான் ஆகணும்னா சொல்ல மாட்டார். கரெக்டுங்களா? இப்போ நான் கூட உங்களுக்கு சொல்கிறேன், கைப்பிரதி இருக்குது, எடுத்துகிட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொடுங்க அப்படின்னு அழகாக மரியாதையாக கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போம், நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அங்கே ஏட்டிக்கு போட்டி வந்தால் செய்வோமா? செய்ய மாட்டோம். கரெக்டுங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் செய்கிற ஆண்டவரே, ஆண்டவர் பயன்படுத்துவார். அது எப்படி செய்கிறது? நீங்கள் உங்களை பற்றி நான் எப்படி சொல்கிறது? ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம அவர்கிட்டயே போய் போட்டிலாம் பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட அவர் நல்ல தகப்பன் தான், இருந்தாலும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குதான் ஆயிடும். நான் கேட்டேன், ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னா ஆண்டவர் நம்ம சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. அதை மாதிரி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அந்த ஞானத்தை கொடுப்பாரு, பலனை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, கர்த்தர் செய்ய வைப்பார். பாருங்க, அவங்க போயிட்டு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சும்மாவா? உலகமெங்கும் போய் சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் விசுவாசம் உள்ளவளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை சொந்த ரட்சகரா ஏத்துக்குவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க, நீங்க போய் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. கரெக்டுங்களா? அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கினாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னா அவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாங்க அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க அப்படின்ற போது என் நாமத்திலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீங்க. என்ன துரத்துவீங்களா? ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், அந்த வீட்டில் வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக பிசாசு இருக்கும். எல்லார் வீட்லேயும் இல்லை, ஒரு சில வீடுகளில் ஏதோ வியாதி பிசாசு, வியாதியை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. அப்போ வந்து நம்ம போய் ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற பிசாசு என்ன பண்ணணும், ஓடணும். அப்போதான் நம்புவாங்க ஏசப்பாவை. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்க ஜெபம் பண்ணும் போதே அங்க அற்புதம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நவமான பாஷைகளை பேசுவீர்கள். அதாவது பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை நீங்க பேசுவீங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்படின்னா சர்ப்பம் என்னது? ரோட்ல போத்த கையில பிடிச்சிக்காது அப்படி சொல்ல வரல. எப்படிப்பட்ட பிசாசின் பிரச்சனைகள், கரெக்டுங்களா, பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை கொண்டு வருது ஒரு சர்ப்பத்தின் ஆவி. அவங்க வீட்டில் இருக்கும், ஏதாவது அந்த இருள் நிறைந்த வீடுகளில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எடுத்து போட்டு மெதிப்பீங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்றாரு. அப்புறம் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. அதாவது எல்லா வீட்டிலும் நல்லவங்க இருப்பாங்களா, கெட்டவங்க கூட இருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, அவங்கள எப்படியாவது சாவடிக்கணும்னு சொல்லிட்டு விஷத்தை கலந்து கொடுத்தாங்களாம். அவங்க குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலையாம். பார்த்தீங்களா? அவங்க ஏன் கர்த்தர் நிமித்தம் போகும்போது அவங்க விஷத்தையே குடிச்சாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களுக்கு வீட்டில் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டாலே ஆக மாட்டேங்குது. கரெக்டுங்களா இல்லையா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன? நீ இந்த சுவிசேஷத்தின்படி நடக்கலை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சாப்பிட்டா சுகருங்க, பிபிங்க, அதை சாப்பிட்டா ஒத்துக்கலைங்க, இதை சாப்பிட்டா ஒத்துக்கலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விஷத்தையே சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்றாரு. அப்போ விஷத்தையே சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா நீ ஏன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லு. புரியுதுங்களா இல்லையா? இப்போ புரியுதா பிரச்சனை நமக்கு? எங்க இது சாப்பிட்டா ஒத்துக்கலை, அது சாப்பிட்டா ஜலுப்பு, அது சாப்பிட்டா இது, அது சாப்பிட்டா இதுன்னா நீ அவ சித்தத்தை இன்னும் செய்யலை. அவ சித்தத்தை செய்கிற நீ ஒப்பு கூட. நீ விஷமே சாப்பிட்டா உனக்கு ஒன்றும் ஆகாது போ. எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பார்த்தீங்கன்னா பேதுரு யோவான்லாம் தூக்கி எண்ணெய் குப்பரிலே உட்கார வச்சாங்களாம், ஒன்றுமே அவங்களையா. ராஜாவே என்னடா இது, இவங்களாம் மனுஷங்களா இல்லை இரும்பா? நம்மளாம் எப்படி இருப்போம்? இரும்பு மாதிரி கர்த்தர் சித்தத்தை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்களை பூச்சி நினைச்சுக்கிறீங்க, ஏதோ இதோ எறும்பு. இன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்க ஒரு கை எடுத்துட்டாங்கன்னா பெத்தவங்கள வெளில போ, எதுக்கு இருக்கிற வெளில போ. ஏன்? ஏதோ கொசு உள்ள வந்துட்டு அச்சு தூக்கி போடுவாங்களே, அது மாதிரி பெத்தவங்க இன்னைக்கு வெளில போ வெளில போன்னு தட்டிடுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, சிறுபூச்சியே, யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, பயப்படாத, உனக்கு கூரிய பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். இயந்திரமாக்குவேன்னா ஜேசிபி இருக்கு பார்த்தீங்க, கேட்டர்பில்லரு ஜேசிபி. ஒரு ஜேசிபி வச்சு வீட்டை கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடவும் முடியும், அதே ஜேசிபி வச்சு வீட்டை இடிக்கவும் முடியும். நீ வயசானவங்களை தூக்கி போட்டன்னு வச்சுக்கோ, அந்த ஜேசிபி உன் வீட்டை இடிக்கும். ஆனா வயசானவங்களை நீ வச்சுக்கினா அந்த ஜேசிபி என்ன பண்ணும்? உன் வீட்டை கட்டும்படி அஸ்திபாரம் போடும், மண்ணை தூக்கி எடுத்து உன் வீட்டுக்குள்ள போடும். அப்போ வயசானவர்கள் நீங்க என்ன பண்ணணும்? எங்கேயும் வெட்டி கதை பேச போகாதீங்க. வாயை திறந்து ஆண்டவர் பத்தி சொல்லுங்க, இல்லை பேசாம வீட்டில் இருங்க. இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உண்மை பற்றி நான் ஒரு ஆளுக்காவது சொல்லணும்ப்பா. இன்னைக்கு உங்களை பற்றி நான் ஒரு ஆளுக்காவது சொல்லணும். எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா, எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கே இவர் எங்க கடைக்கு போனார்னா நானும் வரேன்னு வாரு, வீட்டில் தான் உக்காருன்னு. இல்லை நானும் கடைக்கு வரப்பான்னு வந்துடும். ஏன்னா யாரையாவது பார்க்க மாட்டேனா, யாருக்காவது கைப்பருத்தி கொடுக்க மாட்டேனா. ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காரவங்க, வெளியில் போனால் தான் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது நம்ம தான் சந்தர்ப்பத்தை கேட்கணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவர், என்ன பயன்படுத்துவார். நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். நம்ம என்ன பண்ணுமா? வியாதியஸ்தர்கள் மேலே கையை வைக்கணுமா? கையை வச்சா அவங்க சுகமாவாங்களாம். ஆனால் வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, வியாதியஸ்தங்க மேலே கையை வெய்யணும் எழுதியிருக்கு, எல்லார் மேலே கையை வைக்காதனும் எழுதியிருக்கு. ஏன்னா அவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்க? தாய்த்து அது இதுன்னு கட்டி வச்சு நிற்பாங்க. அவங்க மேலே தூக்கி நம்ம கையை வைக்கக்கூடாது. கரெக்டுங்களா? கையை யார் மேலே வைக்கணும்னா கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க மேலே தான் வைக்கணும். கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. முக்கியமாக கர்த்தரை விசுவாசிக்கிறாங்கன்னா கையை வச்சு ஜெபம் பண்ணலாம். அவங்க கர்த்தரையே விசுவாசிக்க மாட்டாங்க,
அப்படின்னு அவங்க மேலே கையை வைக்கக்கூடாது. அதை சொல்ல வர அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வியாதியஸ்தன் மேலே கையை வச்சா அவங்க என்ன ஆவாங்க? சுகமாவாங்க. அன்றைக்கி கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. ஆண்டவர் சொன்னார், கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உள்ளத்தில் சொல்லுவார், கை வச்சு ஜெபம் பண்ணுன்னா அந்த குழந்தை தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மனசில் ஒரு பெரிய மன நிறைவாக இருந்தது. ஆண்டவர் சொன்னாதான் செய்யணும். ஆண்டவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம்? கை வச்சு நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய இருதயங்களையும் பார்க்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அப்போ ஆண்டவர் இந்த பிளஸ்ஸிங் எல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ண, சுவிசேஷத்தை சொல்லு, பிரசங்கம் பண்ணு. என்னை பற்றி என்ன பண்ணு? பிரசங்கம் பண்ணு. எனக்கு பிரசங்கம் வராதுங்க. கைப்பிரதியை கொடு. இயேசு உன்னை நேசிக்கிறாரு, கர்த்தர் நல்லவர், உன் பிரச்சனையை மாற்றுவார் சொல்லி ஒரே ஒரு கைப்பிரதியை கொடு. இதை மாதிரி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் பொறுப்படுத்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்ல தேவனப்பா. பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும், கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் சாஸ்திராங்கமாய் பணிந்து குனிந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின் படியாக நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வேணும் ராஜா, உங்க பலன் வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் அப்பா. நீங்க எல்லாமே எங்களால ஒன்றும் செய்ய இயலாதப்பா ஆண்டவரே. இங்க வந்திருக்கிறவர்கள் தூரத்தில் இருந்து செய்தியை கேட்கிறவர்கள் தன்னை அர்ப்பணிக்கட்டும். நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன், நான் ஒருவருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். என் கர்த்தர் என் கண்ணீரை துடைத்தாரே, என் கர்த்தர் என் வேதனையை மாற்றினாரே, என் கர்த்தர் என் வியாதிகளை சுமந்தாரே, என் கர்த்தர் என் தரித்திரத்தை அவர் சுமந்தாரே. அந்த சிலுவையிலே என்னுடைய பாடுகள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே அவர் பிறந்த நற்செய்தியை நான் அனைவருக்கும் சொல்லுவேன், அனைவருக்கும் நான் சொல்லுவேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்மை பற்றி நான் சொல்லணும் ஆண்டவரே. அந்த கிருபைகள் எனக்கு தாங்க ராஜான்னு ஒவ்வொருவரும் கேட்டு அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீ சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. நீ சொன்ன நல்வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே பலிக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் தேசத்திற்காக ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இசப்பா, இந்த ஆசியும் பெயரில் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொள்ளும்படி என் சபையாக இணைந்ததுக்காக ஒரு ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா, எங்கள் தலை மட்டும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலன் அல்ல, எங்கள் பராக்கிரம் அல்லப்பா, தேவனுடைய ஆவியாலே ஆகும் என்று எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்து லேசான காரியம் அப்ப காரியம் சொன்னீங்களப்பா. என்னை தாழ்த்துக்கிறேன் கர்த்தாவே. என் ஜெபிக்க கற்றுக்கொண்டது ஆவியானவரே. அப்பா, நீங்கள் சொன்னீங்களே, என் நாமம் தெரிவிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் தேசத்து சேவத்தை கட்டளையிடுவேன் சொன்னீரேன். அப்பா, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நீங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இசப்பா, எங்கள் தேச தலைவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் தமிழ்நாடு பிரதமர் மோடிக்காகவும், அப்பா எங்கள் தமிழ்நாடு சிஎம் முகஸ்டாலின் அவர்களுக்காகவும், அதுவரை ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பிக்கள், கலெக்டர், ஜட்ஜி, போலீஸ் அதிகாரிகள், அப்பா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சிஎமுக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம். பிரபுக்களுக்காகவும் ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, எல்லாரும் ரஜா நீ ஆசீர்வதிக்கும்போது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அவங்க நல்ல சுகத்தோடு சமாதானமாக ஜீவனம் பண்ண இசப்பா, அவங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுந்த ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த ஆண்டவரே நற்காரியங்களை ஜனங்களுக்கு கொண்டு போக அரசு அதிகாரிகள் எல்லோரும் ஜனங்களுக்காக செயல்பட அப்பா நல்ல திட்டங்களை கொண்டு வரவும் தகப்பனே.
அந்த ஜனங்களுக்காக ராஜா அவங்க நன்மைகள் செய்யவும் அந்த அதிகாரிகள் எழும்பும்படியே நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சப்பா. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களப்பா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சப்பா. ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் அப்பா. இலங்கை தேடவே ரட்சிக்கோமே மனுஷகுமார் பூமிக்கு வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி 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 அப்பா. நீதிமான்கள் அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா. இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய விளக்கத்தை கண்டால் சொன்னீரே, நானே வானத்தில் வந்து மெய்யான வழி சொன்னீங்களேப்பா. ஜீவ அப்பமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் ஜனங்கள் தொழுவீராகப்பா, என் ஜனங்கள் தொழுவீராக ஐயா. அதை ரட்சிப்பை கொடுங்க ராஜா. நீரே மெய்யான தேவன் என்று அப்பா. ஆண்டவரே ஒருவர் கெட்டு போவது பிதாவை சித்தமல்ல ராஜா. ஆண்டவரே தேவன் ஒரே குமாரே எங்களுக்காக கொடுத்தீங்களேப்பா. ஆண்டவரே அவன் கெட்டு போக நித்திய ஜீவன் அடையபடிக்கு கொடுத்தீங்களேப்பா. ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவ மதம் அல்ல, இது மனமாற்று அறிந்து கொள்ளணும் அப்பா. இவர் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவனமா இருக்கிறார் என்று ஜனங்க அறிந்து கொள்றது ராஜா. இந்த பூமியில நரகம் இருக்கு ராஜா உலகத்துல அப்பா. மறுத்து போனா ஜன நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா, பாதாளத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, ஆக்கிரிக்குள்ள போகக்கூடாதுப்பா. எல்லா ஜனம் மனம் திரும்பி இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு அப்பா பாவங்களை கழுவி ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளாக தகுதியை கொடுத்திருக்கீங்க ராஜா. தகுதியுள்ள ஜனங்கள் பரலோகம் வருவாங்களே ராஜா. நீதியை அறிந்து கொள்ளும் ஜனங்கள் பரலோகம் வருவாங்களே. சோதனை சப்பா ஜனங்கள் தொழுங்க ராஜா, தொழுவீராகப்பா. நன்றி நன்றி ராஜா. இன்னும் ராஜா ஒவ்வொரு அதிகாரிகள் தகப்பனே போக்கிய வருத்தம் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க நல்ல பலனை கொடுங்க, தெரிந்த புத்தியை கொடுங்கப்பா. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க, நல்ல ஜீவனை கொடுங்க சப்பா. தீர்க்காயசு கொடுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. நன்றி. குடும்பமா ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவர் தேவனிலே சொன்னீங்க, நானே கர்த்தர் சொன்னீரே ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ராஜா. என் ஜனங்கள் கண்களுக்கு திறந்துள்ள ஆண்டவரே. ஆவியானவரே அவளுக்காக ரத்தம் செஞ்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு அதிகாரிக்காகவும் அப்ப நீங்க ஜீவனை கொடுத்தீங்களேப்பா. அவன் பாவங்களை சுமந்திருக்கீங்கப்பா, அவன் வியாதிகளை சுமந்தீங்களே, சாபத்தை சுமந்தீங்களப்பா. அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரம் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. உங்களுக்கு நன்றி 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 நன்றி. சோதரம் சோதரம் சோதர சப்பா. இசப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே. இசப்பா என் ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இசப்பா நீங்களும் அதுக்காக ஜெபிங்க. இந்த ரத்த சம்பந்தமான ஜனங்கள் உங்க யாரால ரசிக்கப்படாமல் இருக்கு அவங்களுக்கு நீங்கள் நினைச்சு ஜெபிங்க. ஆமென் ஆமென். சோதர ராஜா அப்பா. என் ரத்த சம்பந்தமான ஜனங்கள், என் உறவினர்கள் அப்பா, நண்பர்கள் அப்பா, இந்த மதுரா வம்ச ஜனங்கள், கமல்பாத ஜனங்கள் இசப்பா எத்தனோ ஜனங்கள் இருக்காங்க ஐயா. ஆண்டவரே ஜனங்களா ராஜா ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. தேவனே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேற நாமம் இல்லையப்பா. ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை ராஜா. தேவனே ரட்சிக்கிற நாமம் ராஜா. பரலோகம் சேர்க்கிற நாம ராஜா. எங்க நீதிமானா மாற்றின நாம ராஜா. என் பரிசுத்தமாக்கிற நாம ராஜா. ஆண்டவரே என் பரிசுத்தமாக்கிற நாமம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. என் ஜனங்கள் அப்பா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் தகப்பனே. என் ஜனங்கள் பிரகாசம் போல மனக்காங்களை திறந்துள்ள ஆண்டவரே. கிறிஸ்துவ அறிந்துக்க மனக்காங்களை திறந்துள்ள ஆண்டவரே. பாவத்தில் மறுத்து போயிருக்கிற உள்ளான மனுஷனோட ஆவியை நீங்க உயிர்ப்பிந்த ஆவியானவரே. கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின ஆவியார் தாமே என் ஜனங்கள் ஆவி உயிர்ப்பிப்பீராகப்பா. கிறிஸ்துவ அறிந்து கொள்ளபடி உள்ளான மனுஷன் உயிர் பெறுவானாக ராஜா. ஆமென் ஆமென் ராஜா அப்பா. எல்லா புற ஜாதிகளும் தகப்பனே அப்ப எங்கள் சபைக்கு வந்து அப்பா நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அறிந்து ராஜா அறிக்கை செஞ்சு விசுவாசம் உள்ளவனாகி அப்பா உங்க நாமத்தை ஞானத்தை எடுத்துக் கொள்ளவும் சபையில கஷ்டப்படவும் ராஜா விசுவாசத்தில் வாழவும் இயேசு அன்பு ருசிக்கவும் அவன் அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமா இருக்கும் தகப்பனே. கர்த்தர் பெரிய காலம் செய்ய சொல்லிரே தேவரே. நீ செய்ய தடைப்படாதவரே கர்த்தாவே. என்னுடைய அதிர்ஷ்டங்களையும் ஆராய்ந்து முடிய பெரிய காரியங்களையும் என் ஜனங்களுக்கு செய்யப்பா. நீ சபிக்கப்பட்ட பிசாசு, சாலமன், வஞ்சகன், பொய்யன், அசுத்தன், சபிக்கப்பட்ட வலு சர்ப்பம் ஆண்டவரே
என் ஜனங்கள் கொள்ளையிடாதபடிக்கு, என் ஜனங்கள் அடிமைப்படுத்தாதபடிக்கு, நரகத்தில் தள்ளாதபடிக்கு ஆண்டவரே என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சிறப்பு நாசில் ஆண்டவரே. ராபா துராபா லிம்பா காராபா ஷாக்கா ராபா துரா நீமா கபாரலாலாலாபோ மேக்கரியா கலோரா நாதேரினி மீக்கரா ரஹாதுரா கலக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறோம். வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறோம். பிசாசே, சபிக்கப்பட்ட சத்துருவானவனே, என் ஜனம் விட்டுவிடு, என் அழுகைப்படுத்தாத, அழுகைப்படுத்தாத பொய்யனே, என் ஜனம் விட்டுவிடு, என் குடும்பத்தை விட்டுவிடு, என் குடும்பத்தை விட்டுவிடு, என் அக்கா சகோதரத்தை விட்டுவிடு, என் சொந்தத்தை விட்டுவிடு. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிக்க விட்டுவிடு, ஜீவன் தேவன் ஆராதிக்க விட்டுவிடு, இயேசுவை அறிந்து கொள்ள விட்டுவிடு, இயேசு கிறிஸ்து ஆராதிக்க ஞானம் விட்டுவிடு. சத்துருவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருக்கு விரோதமாக வருகிறோம், எதிர்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எதிர்த்திருக்கிறோம். ரீபா கரலாபா தூரா நீமா கரு லேரா ஹத்தரா. அது கல்வாரி சிலுவையில உன் அதிகா பறிக்கப்பட்டாச்சு, உன் அதிகா பறிக்கப்பட்ட சத்துருவே, உனக்கு ஜெயதேவ அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன், ஜனங்களுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன். விடுதலை உண்டாவதாக, உயிர்ப்பின் ஆவியானவரே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஆமென், 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 ஆமென். ராபா கர்பா காலா ராபா காதோரா பிரேக்ல ஓப்ரா காபா ரோக்லா கராபா சேக்கியா போரோ மக்ரினா மா ஹப்ரோ கரா புருப்ரோ லேரனா ஹஸ்மாக்க சத்ரியா தரனே. சத்துருவே கையேடு, கையேடு சத்துருவே, என் ஜனம் விட்டுவிடு, கட்டி வைக்காத, குருடாக்காத. ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம். கையேடு, என் குடும்பத்திலும் கையேடு, என் குடும்பத்திலும் கையேடு. உனக்கு ஆயுதம் கிடையாது, என் ஜனம் விட்டுவிடு. கத்தில் ஆயுதத்தை போக என் ஜனம் விட்டுவிடு. சத்துருவே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறேன். ஓ the name of Jesus. பாபா 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 குலா கபாரா நாபா மேகா ராஜா ராஜா ஷாதாரினா மாகா பிரலே டே ஏ மக்கலபா துரினி மக்கதரோ. ஓ தேவனே, ஜனலட்சுமி கொடுக்கிறாங்க ஐயா, லட்சுமி வீணா போயிடக்கூடாது ராஜா. ஓ ரட்சிப்பு சாதை அனுபவிங்க ராஜா, நீதி சாதை பண்ணுகிறாங்க ஆண்டவரே. ஒரு விழாக கெட்டு போகுது, பரலோக பிதாவை சித்தமாக சொல்லிக்கிறப்பா. என் ஜன நரகத்தில் நேரம் வைக்கிறாங்கப்பா, என் ஜன நரகத்தில் நின்று கொண்டு இருக்காங்கப்பா. மறுத்த அடுத்த செகண்டை நரகத்துக்கு போயிடுவாங்களப்பா. நித்திய நித்திய மரணம் பாங்க. அவன் மீட்பு இல்லையா ஆண்டவரே, அவன் மீட்பு இல்லப்பா. நித்திய நித்திய அக்கினி தான் ஆண்டவரே. குழுக்கதாப்பா அந்த கொடுக்கையா இருக்கு. அவியாத அக்கினி ஆண்டவரே, இருள் சூழ்நிலை பள்ளத்தாக்குப்பா. ஓயாத கூக்குரல், விடுவு காலையிலேயாத ராஜா. என் ஜனம் கிருபை எழுதக்கூடாதுப்பா. இங்கதான் மன்னிப்பு, கிருபை வாழ்வதற்குதான் மன்னிப்பு. இங்கதான் கிருபை மன திரும்புதல், மன திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது, காலை சமீபத்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மனம் திரும்புங்கள். ஏ பா தா ரா தா தா மாக்ரோவே வலிகோஸ் மாக்க சாபாரினா மஹது லேப்ரஹா பிரகரனா சேயா துலா மேரி நிமா खादुला இலதே தேடவே ரட்சிக்கவே மனுஷ குமார் को भी कंधे लगा खावे அப்பா தொழுவீராக ராஜா. எனக்கு துன்ப ரட்சிப்பு கொடுத்து ஆவியானவரே, தேவனால் கொள்ளாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஓ நன்றி. என் கரங்களுக்கு கட்டளை சொல்லியாண்டவரே அப்பா, என் கரம் சொல்லுவீராங்கப்பா. என் ரட்சிப்பின் பாத்திரத்து கரங்களை எடுத்து சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜன தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்க ராஜா. என் உற்றா உறவினர்கள், நண்பர்கள், ரத்த சம்பந்தமான ஜனங்கள் அப்ப என் சுற்றுப்புற ஒவ்வொரு நகரத்து ஒவ்வொரு ஜனங்களும் தொடப்படும் ராஜா. தொடப்பட்டும் ஆண்டவரே, தொடுதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே கிரியை செய்வீராகப்பா, நீ கிரியை செய்வீராகப்பா. ஓ தேவனால் கொள்ளாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. தேவனுடைய ஆவியினால் எல்லாவாகவும் சொன்னீராண்டவரே. ஓகே நன்றி, நன்றி கர்த்தாவே. எல்லா குடும்பத்திலிருந்து சாபங்கள் வெளியேறட்டும் அப்பா. வா நன்றி ராஜா, கண்கள் கந்ததுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே, நீ அநேக தொட்டு இருக்கீங்கப்பா. அதான் கோடி கோடி சோதனை தகப்பனே. இப்போ எங்களுக்கு யாரோ ஜெபிச்சிருக்காங்க, அதை இன்னைக்கு நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. இப்போ இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆவியானவரே. நீங்க ஏதாவது யாருக்கும் சுத்தமா இருக்கீங்களோ இருக்கிறோம், நேர் பாய்ச்சுகிறோம். ரட்சிப்பு கத்தோடு தேவரே, இப்படி ஆசீர்வாதம் ஜனங்கள் உண்டாவதாகப்பா.
அப்பா எனக்கு கஷ்டம் எவ்வளவாவே எங்களை ரட்சிப்பை கொடுங்கப்பா, ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. காபா தூராலாமோ ரட்சிக்கப்பட்டுயா. காலங்கள் போய் கொண்டு இருக்க ஆண்டவரே, வயசாகி கொண்டு இருக்கப்பா, பல நினைக்கலாம் சந்திக்கலாம்ப்பா. அதுக்கு ஜனங்கள்லாம் ஆயத்தப்படணும்ப்பா, ஏசு கிறிஸ்து சந்திக்க ஆயத்தப்படணும்ப்பா. ஆயத்தப்பட சொன்னீங்களே. ஓ ராலா காராலா தூரி நீ காவா ஜனங்கள் ராஜா லட்சியத்தை அறிவிக்கும் போது, கைப்பிடி கொடுக்கும் போது, இயேசு சொல்லும் போது காது விடக்கூடாதுப்பா, மனுஷன் கடையில வைக்கக்கூடாதுப்பா, விட்டு கொடுக்கணும்ப்பா. விட்டு கொடுக்கும் போது கத்த கிரியை செவிங்க ஆண்டவரே. அந்த மத வைராகியம் நிற்கிறது வைராகியம் எல்லாம் நீங்க ஆண்டவரே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நடந்து போயிட்டோம் ஐயா. பாக்கா பாக்கா திக்கா பாக்கா தேவனே, குருவே ரத்தத்தை கழிக்கிறோம், ஏசு கிறிஸ்து ரத்தத்தை கழிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் உயிரோடு கூட இருக்கீங்க, ஏசு இன்னும் ஜீவிக்கிறீங்கப்பா. ஜனங்கள் ருசிக்கட்டும் ஐயா, அந்த ருசிக்கட்டும், ஏசு அந்த ருசிக்கட்டும் ஐயா. ஜன கஷ்டங்கள் மாறணும், துன்பங்கள் மாறணும், வேதனைகள் நீங்கணும், சாபங்கள் நீங்கணும், பாவங்கள் போகணும் ஆண்டவரே. மனுஷகுமாரன் விடுதலாக்கினால் இது மெய்யாகவே விடுதலாளிகள் சொல்லிடப்பா. பரிகாரியே, எங்கள் பரிகாரியே ஜனங்கள் சொல்லுங்கப்பா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எங்களுக்கு நிம்மதி இல்லை. இயேசு சொல்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நாங்கள் சொல்கிறோம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவனே செய்யா. ஆமாண்டவரே, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாதுப்பா. எந்த மனுஷன் யாரும் பரிகாரம் செய்ய முடியாதுப்பா. ஒரு ஆட்டின் ரத்தமோ, ஒரு மாட்டின் ரத்தமோ, ஒரு மிருகத்தின் ரத்தமோ ஜனங்கள் பாவங்களை கழுவ முடியாதுப்பா, பரிகாரம் செய்ய முடியாதுப்பா, பாவ நிவர்த்தி செய்ய முடியாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தம் அல்லாமல் யாருக்கு பாவ மன்னிப்பு கிடையாது சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்கள் நீக்கி ஒரு சுத்திகரிக்கும் சொன்னீங்களே. ஓ ரட்சகரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, ஓ உமக்கு நன்றி, நன்றி ராஜா. கொடான கொடி சோதரம் 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 அப்பா, உமக்கு நன்றி ராஜா. எஸ்அப்பா, என் சபைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, சபை தொடங்கி ஆண்டவரே 5 வருஷம் ஆக போதாண்டு முடிய போதாண்டவரே. கர்த்தர் நோக்கியெல்லாம் உங்க சபை ஏற்படுத்தலப்பா. தேவனே நன்றி ராஜா. இது ரத்தத்தினால் சம்பாதித்த சபாண்டவரே. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கீங்கப்பா. சப்பா, எங்க சபையை எழுப்புதல் உண்டாகட்டும் சாப்பா. அப்பா, இந்த ஜீசஸ் சவுசால் இந்த மினிஸ்ட்ரி, இந்த சபையில திருச்சபையில எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த திருவள்ளுவரே எங்க சபை திரும்பி பார்க்கத்தக்கதாய் இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க இந்த கல்வாரி சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை, பரிகாரத்தை, தேவ அன்பை அது இங்க போதிக்கிறாங்க, சக்திக்கு சொல்றாங்க. ஜனங்கள் அறிந்து கொண்டு திரளார் வான்கள் நீரோட்டு வாஞ்சத்து கதறது போல என் ஜனங்கள் ராஜா கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சகல ஜனங்களும் ஏகமாய் குடிவரக்கிற சபைக்கு ஆண்டவரே. ஓ சபை நிரம்பத்தக்கது ஆண்டவரே. வானத்து நட்சத்திரங்களைப் போல, மணற்கரை கடற்கரை மணல்களைப் போல ராஜா, யாக்கோபு வந்தை போல இடம் கொள்ளா வலது புறமும் இடது புறமும் சபை ஆத்மாக நிரம்பட்டும், நிரம்பட்டும் இயேசு நாமத்தால், நிரம்பட்டும் இயேசு நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா சப்பா, நமக்கு நன்றி ராஜா. இந்த சபையில் பெரிய காலம் செய்யுங்கப்பா. இந்த திரும்பி பார்க்கணும் ஆண்டவரே. ஏசு உயிரோடு கூட இருக்கிறார். எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பனே. எங்களுக்கு மருத்துவர் எழுப்புவீங்க ராஜா. திருடனை காண செய்வீங்கப்பா. சப்போஸ் நடக்க செய்வீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீ சுகமாக்குவீங்க எங்களை கொண்டு ராஜா. ஓ நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. ஓ எங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. அது நாங்கள் சாட்சிகளா இருக்கும் சொன்னீங்களே, அதற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. சப்பா, சண்டே ஆராதனைக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. அப்படியே சண்டே ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா. சிலுவையில் வழியாக வந்த சுகம்
இந்த தலைப்பில் போதிக்கப்பட்ட செய்தி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அடியை மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. என் வாயில வார்த்தையை போடும், என்னோட ஜனங்களோட பேசுங்க ஆண்டவரே. கேட்க ஜனங்கள் வார்த்தை கேட்கும் போதே சுகம் பெறணும் கர்த்தாவே. கத்தி ஆராதிக்கும் போதே சுகமாகணும் சப்பா. கத்தி ஆராதிக்கும் போது துக்கங்கள் நீங்கணும், துக்கங்கள் மாறணும், தரித்திரங்கள் செழிக்கணும், கட்டுகள் உடையணும் ராஜா. ஆமென் ஆமென். சொல்லுங்க தகப்பனே, உன் பிரசனத்தை உணரணும் தகப்பனே. ஜனங்க ராஜா, உன் பிரசனத்தை உணரணும் ராஜா. அப்பா சபைக்கு உண்மையை ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. சபைக்கு ஜெபிக்கிற ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. சபைக்கு உற்சாகமாக கொடுக்கிற ஜனங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. தகப்பனே சோதரம் சோதரம் சப்பா. ராஜாக்கள் நடந்து வருவர்கள் சொன்னீங்க தகப்பனே. ராஜாக்கள் நடந்து வரட்டும் கர்த்தாவே. காணிக்கை கசபாதை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம் சோதரம் ராஜா. நன்றி 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 சப்பா. அந்த டெய்லி பைபிள் கிளாஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சப்பா பைபிள் கிளாஸ் ஆசிரியர் ராஜா, ஆன்லைனில் நடத்துகிற ராஜா. அப்பா டெய்லி பைபிள் ஸ்கூல் நீங்கள் ஆசீர்வதிங்க. இது பங்கு பெற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்தை பெற்றோர்கள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை அறிவிக்கிற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருவரப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. இன்னும் அது அபிஷேகத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ராஜா. நம்ம ஞானத்தை குருவில மறைச்சுங்கப்பா. ஞானத்தில் சம்பூர்ணமாக கொடுங்க தேவனப்பா. நீங்க ஞானத்தை கொடுங்கப்பா. அடிதல் என்ன வசனம் சொல்லணும், பிள்ளைங்க எப்படி சொன்னா பிள்ளைகளுக்கு புரியும் என்ற ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ராஜா. வெளிப்பாட்டை கொடுங்க ராஜாவே. நல்ல நிலையில் விதைக்கப்பட்டு உங்க விதை அந்த பிள்ளைகள் மனசுல விதைக்கிறோம். 100, 60, 30 பலன் தரபடி தேவன் கர்த்த பெரிய கிரிகள் செய்கிற ராஜா. கிரியை வாலிப பிள்ளைகளெல்லாம் வாலிப பிள்ளைகளாகி வருகால அநேகர் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓகே நன்றி சப்பா. சோதரம் சோதரம் சப்பா. ஆண்டவரே கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் சாலையோரம் ஊழியம் பண்ணுறோம் அப்பா. அப்பா அங்கே இருக்க ஒரு 40 பசங்க இருக்காங்கப்பா. அந்த 40 பசங்களுக்கு சப்பா உங்கள் நாமத்தில் அப்பா உங்கள் நீதியில் ஆண்டவரே பிள்ளைக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர நாங்கள் ஆசைப்படுறோம் சப்பா. அந்த பிள்ளைகள்லாம் கேட்குறாங்க ஆண்டவரே புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க கேட்குறாங்க சப்பா. அப்பா அவங்க சூழ்நிலையை பார்த்துருங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அது அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அப்பா என் கரங்களை ஆசிரியங்க ராஜா. சோதரம் சோதர சப்பா. அந்த 40 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க அப்பா நீ சிறந்தவர், சிறந்து கொடுப்பீங்கப்பா. பெரியவர், நன்மையான கொடுப்பீங்க ஆண்டவரே. கருத்து நன்மையான தருவா எழுதிருக்கப்பா. எந்த நன்மையான ஏவம், எந்த புறமான ஏவம் பரத்து ஜோதிய பிதாவிற்கு வருது சொல்லிங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்க ஜனங்கள் உற்சாகமா ஆண்டவரே சபைக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இது எங்க சபைக்கு கொடுக்கட்டும் ஐயா. ஓகே நன்றி. பண வரட்டு பேசும் நாமத்தினாலே, பண வரட்டு பேசும் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் சிறப்பா. அப்பா மருத்துவ ஒழுத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மருத்துவ ஒழு ஜெபிக்கும் போது அப்பா நாமதான் கைப்பதி கொடுக்கிறேன் சப்பா. அப்பா கைப்பதி வாங்குற ஜனங்கள் படிக்கும் போதே அவன் தொடப்படணும் சப்பா. அவன் கல்லால் எழுதியும் ராஜா உடைக்கப்படணும் தகப்பனே. தேவ அன்பு ருசிக்கொள்ள சப்பா. நீங்க சொன்னீங்க வார்த்தையில ஆவியம் உண்டு, ஜீவன் உண்டு, வல்லவர்கள் சொன்னீங்கப்பா. அது ஒரு பேப்பர் வார்த்தையிலப்பா உங்க வார்த்தை ஆண்டவரேப்பா. தேவனுடைய வார்த்தையான ராஜா. அந்த வார்த்தை ஜீவன் இருக்காண்டவரே. படிக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படணும்ப்பா, ரசிக்கப்படணும்ப்பா. படிக்கும் போதே அவன் சுகத்தை உணரப்பா. சுகத்தை உணரட்டும் கட்டாதே. வியாதியை நீங்கி சுகமாக உணரட்டும் ராஜா. ஓ அபிஷேகம் ராஜா, நீங்க அபிஷேகம் ராஜாண்டவரே. வா நன்றி ராஜா. உனக்கு தீங்க செய்யும்படி ஒருவனும் உண்மையில கை போடுவதை சொல்கிறேன். உன்னை காத்தவனுக்கு நான் உன்னோட சொல்லிடுறேன் ராஜா. பயப்படாத சொல்லிடுறேன் தகப்பனே. இந்த பட்டத்தை அநேக ஜனங்களோடு சொன்னீங்களப்பா. அதுவரே அந்த ஜனங்களே ஆசீர்வாதம் வைங்கப்பா எங்களை. ஆமென் ஆமென் ராஜா. சுதந்திரம் சப்பா. எங்கள் சபையில் நடக்கிற இப்போ மாதத்துக்கு வர நடக்கிற சண்டே கிளாஸ்க்காக ஜெபிக்கிறேன் சப்பா. சண்டே கிளாஸ் அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் அனுப்புனேன் சப்பா. இது மதம் அல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் தான் நல்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க, நல்லதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அனுப்பணும் சொல்லி பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச புத்தியை கொடுங்கப்பா. யாரை யார் மதமாக்க முடியாது. பிள்ளைகளுக்கெல்லாம் யோசிக்க அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, நல்லதாக சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் பெற்றும் கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியணும் நல்லது கண்டது அறிந்து பிள்ளைகள் பெற்றோர் உற்சாகமாக அனுப்பணும் கர்த்தாவே. அப்பா நன்றி. நீங்கள் கொண்டு வாங்க ஆவியானவரே. சில பேரெல்லாம் அவங்க விருந்தாளிங்க சார் கொண்டு வாங்க எல்லாரும் தகப்பனே. நீங்கள் கொண்டு வருவீராங்கப்பா.
தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி. போவதற்காக கோடி கோடி சோத்திரம். சபையை நிரம்ப ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. எசப்பா திருமணமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எசப்பா அன்றுவரே மனுஷனுக்கு தனிமையாக இருப்பது நல்லதல்ல அறிந்து ஆதாம் கேட்டு சொல்லி ஏவாளை கொடுத்தீங்கப்பா. நீங்கள் பழகி பெருகி பூமி நிரப்பி எல்லாரும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்க சொன்னீங்க. திருமணமாக பிள்ளைகளுக்கு திருமணம் வாங்கவும் அப்பா என் வாழ்க்கை அவ்வளவுதானா, என் திருமணம் நடக்காதா அப்படின்னு பயத்தில் கவலையில் வாழ்ந்து கொள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. பெற்று உள்ளங்கள் மகிழபடி அப்பா, பெற்று உள்ளங்கள் மகிழபடி ஆண்டவரே அப்பா என் ஜனங்களுக்கு ராஜா திருமணம் நீங்கள் நடத்தி வைப்பீங்க ராஜா. நீங்கள் துணையை கொண்டு வருவீங்கப்பா, ஏற்றத்தினை கொண்டு வருவீங்க ஆண்டவரே அப்பா. சாபமா வாழ்க்கையால் கிடையாது ஆண்டவரே, சமைக்கப்பட்டவர்கள் கிடையாது ஆண்டவரே. அவன் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீங்கள் விரும்புறீங்க ராஜா. அவன் பழகி பெருகணும் விரும்புறீங்க ஆண்டவரே அப்பா. நமக்கு நன்றி 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 நன்றி. சோதரம் சோதரன் சப்பா அப்பா. வேலையில ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா அப்பா. வேலையில சம்பாதித்து 10,000 ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வேலையில்லாத ஜனங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க சப்பா. நீ கைவிட்டு வேளாண் ஆசீர்வதிப்பில் சொன்னீங்க ராஜா. உன் கைகளின் பிரயத்தனை சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்க ஆண்டவரே. கலங்கள் ஆசிரியங்க ராஜா. வேலையில்லா ஜனங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா, நிரந்தரமான பணியை கொடுங்க சப்பா அப்பா. கருத்தை ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. நமக்கு நன்றி நன்றி சப்பா. சம்பாதிக்க பணம் பத்தாமல் இருக்க ஜனங்களுக்காக ஜெபிக்கிற சப்பா. அது கொஞ்சம் சம்பளமா இருக்கலாம், என் தேவன் தாமே அந்த சம்பளத்தை நீங்க ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்கத்தக்கதாக கரங்களை பலப்படுத்துங்க ராஜா. கரத்தை நிரப்புங்க ஆண்டவரே வா. சம்பாதிக்க பணம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ராஜா. குடிச்சு வெறிச்சு மருத்துவ செலவு வட்டிக்கு போகக்கூடாத பணம் ராஜா. அவங்க சாப்பிடணும், அவன் பிள்ளைங்க சாப்பிடணும், அவங்க மிச்சம் எடுக்கணும் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கிறாங்க ராஜா. கொடுக்கிற ஜனங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து நாம் செய்த தப்பு எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. கண்டித்து உணர்த்துங்கப்பா. நீங்க அன்பால கண்டித்து உணர்த்துவீங்க ராஜா. நீ அடிக்க மாட்டீங்கப்பா, அன்பால உணர்த்துவீங்க ராஜா. குடிக்கிற ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி பணத்தை என் குடும்பத்தை ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஏன் குடிக்கணும், நான் குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறேன், நான் வீட்டு இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகும், என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும் யோசிக்கல ராஜா. யோசிக்கல தகப்பனே அப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி தகப்பனே. சோதரம் 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 அப்பா. நீங்க எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. நன்றி நன்றி ரட்சகரே, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது பசங்களுக்கு பெரியவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். சரி கவுரு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம உற்சாகமாக கொடுப்போம், அதிக செய்வோம். கர்த்தர் நல்லவர். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நல்ல நிலவாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதிச்சு உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிற மாண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், என்னை கீழாகாமல் மேலாக்கு சொன்னீரேன். நீ கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆசிரியம் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியம். ஆமே. சந்தோஷமாக கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம்,
நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். சோதரம் 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 அப்பா. அதை குறித்து காணிக்கையும் தசபாகத்தை கர்த்தர் பெருக செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறித்து கடங்களை பலப்படுத்துவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியார் வழிநடத்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.